அதிமுகவின் முக்கிய தூண்களாக விளங்கியிருந்த முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் பல முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் கூடாரம் ஒன்றொன்றாக அவிழ்த்துவிட்ட நெல்லிக்கா மூட்டை போல் கவிழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்போது களை கட்டியிருக்கிறது மாமல்லபுரத்தில் தாவேகாவின் இணைப்பு விழா கூட்டம். இந்த பிரம்மாண்டமான கூட்ட விழாவில் கலந்து கொண்டிருந்த கூட்டத்தினரை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத மாபெரும் அதிர்வு அலைகள் இன்று அரங்கேறியிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாகவும் அதிமுகவின் அசைக்க முடியாத தூணாகவும் விளங்கியவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் நீண்ட முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் மக்களால் அறியப்பட்ட செல்வாக்குமிக்க மனிதராக வலம் வந்தவர் இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்குமான நேரடி அரசியல் சவால்கள் அரங்கேறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டு அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி வரை எல்லாவற்றையும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் தடம் படித்திருக்கிறார் விஜயபாஸ்கர். மாமல்லபுரத்தில் அலைகளென திரண்டிருக்கும் தனது தொண்டர்கள் மத்தியில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் 500க்கும் மேற்பட்ட கார்களில் தனது தோழமை தொண்டர்களுடன் கலக்கி இருக்கிறார் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் நடத்தியிருக்கும் இந்த மெகா அரசியல் ஷோ கோட்டை வர எதிரொலித்திருக்கிறது. புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விஜயபாஸ்கருக்கு இருக்கும் அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கையை நிரூபிக்கும் விதமாக இன்றைய அறிமுக இணைப்பு விழா அமைந்திருந்தது. அதிகாலை தொடங்கியே ஏராளமான தொண்டர்கள் அதிமுகவின் புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் படையெடுக்க துவங்கிவிட்டதால் மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் பார்க்கும் இடமெல்லாம் தாவேகாவின் கொடிகள் பட்டொளி வீசி பறக்க மகிழ்ச்சி உற்சாகத்தில் தாவேகாவும் அதிமுகவின் இணைப்பில் காத்திருந்தவர்களும் தங்களின் முகமலர்ச்சியுடன் காத்திருப்பதையும் காண முடிந்தது. ஜெயலலிதா காலத்து தீவிர விசுவாசிகளில் ஒருவராக வலம் வந்த விஜயபாஸ்கர் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கும் ஏராளமான தொண்டர்களின் வரவால் அதிமுகவின் கூடாரம் தற்போது கதிகலங்கி நிற்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடன் முன்னாள் அமைச்சர்களான எம்.எஸ். ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி.கே. கந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் என அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் திருச்சி தொகுதியில் ஜெயலலிதாவின் தொகுதியில் மறு வேட்பாளராக நிறுத்தப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வளர்மதி உள்ளிட்டோரும் தற்போது தாவேகாவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிமுக தொண்டர்களின் புருவங்களையும் உயர்த்த செய்திருக்கிறது. ஒருபுறம் விஜயபாஸ்கரின் வரவு என்றால் மறுபுறத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் அரசியல் நிலைப்பாடு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுகவின் அமைச்சராக இருந்து பெருமளவில் தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்டியவர்களில் ஒருவராக விளங்கியவர். எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைந்திருப்பதனால் ஒட்டுமொத்த 2 விஜயபாஸ்கர்களின் விஜயத்தால் தாவேகா தற்போது களைகட்டி நிற்கிறது. சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் பார்க்கும் திசையெல்லாம் எழுச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களின் குரல்கள் ஒலித்து தற்போது தாவேகாவின் விசிலாக ஒலித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் களத்தில் எதிர்கால நிலைகள் தற்போதே தடம் புரண்டு நிற்பதை கண்முன்னே பார்க்க முடிகிறது. எதிர்காலத்திற்கு புதிய திசையை உருவாக்கி தரும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே சவால் விடுத்த விஜயபாஸ்கர் தற்போது தாவேகாவில் தன்னை அடையாளப்படுத்தி மீண்டும் அரசியல் பிரவேசத்தில் விசுரூபம் எடுக்க துவங்கிவிட்டார். இதனால் டெல்டா மாவட்டம் முழுவதும் தாவேகாவின் கரங்கள் இனி ஓங்கி நிற்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. பார்க்கும் திசையெல்லாம் விஜய் வாழ்க, அண்ணன் விஜயபாஸ்கர் வாழ்க என முழக்கங்கள் மாமல்லபுரம் கடற்கரை பகுதி முழுவதும் ஒலிக்க துவங்கிவிட்டது. சென்னை மாமல்லபுரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தாவேகா என்ற இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வந்திருந்த ஏராளமான கடைநிலை தொண்டர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் சுட சுட தடபுடலாய் பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் மகாபலிபுரம் பகுதி முழுவதும் விழாக்கோலம் கொண்டு இருந்ததை காண முடிகிறது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக வலம் வந்த சி. பாஸ்கர் தற்போது எடப்பாடிக்கு சவால் விடுத்திருப்பதும் ஒட்டுமொத்த தாவேகாவின் ஐக்கியமாகி இருப்பதும் திராவிட அரசியலுக்கு விழுந்த மிகப்பெரிய பலத்த அடியாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொருவரும் சனிக்கிழமை தோறும் பனையூர் பங்களாவை நோக்கி படையெடுத்து வந்த நிலையில் தற்போது பிரம்மாண்டமான நடைபெற்ற இந்த இணைப்பு விழா கோலாகல கொண்டாட்டத்தின் காட்சிகளை பார்க்கிற பொழுது 2026 தேர்தல் களத்தில் மட்டுமல்ல தாவேகாவிற்கு வெற்றி, இனி வருகிற எல்லா காலங்களும் தாவேகாவுக்கான வெற்றி என்பதற்கான இமாலய சக்தியாக மாறி வருகிறது தாவேகா கட்சியின் செயல்பாடுகளும் அதில் வந்து சேரும் முக்கிய தலைவர்களின் முக்கிய பிரமுகர்களின் வரமும். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க
தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம்.